நன்றி தோழர்களே. மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான தோழர் இளங்குமரன் அவர்களே, ரஜீவன் அவர்களே, பவானந்த ராஜா அவர்களே, அதே போன்று எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விருந்தினர் விமல் சாமிநாதன் அவர்களே, அதே போல் எங்களுடைய ஆசிரியர் சங்கத்தின் அதிபர் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற ஜீவானந்தம் அவர்களே, அதே போன்று எங்களுடைய வேட்பாளர் தோழர் தோழிகளே, சகோதர சகோதரிகளே, அதே போன்று இங்கு வருகை தந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மதகுருமார்களே, மத தலைவர்களே, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதர சகோதரிகள், உங்கள் எல்லோருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அனுர தோழர் வருவாரா வருவாரா வருவாரா, இன்னும் ஒரு சில நொடிகளில் வரப்போகிறார். அதனால அந்த சில நொடிகளில் நானும் பேச்சு பிடிக்கவும் வேண்டும். சரியா? விசேடமாக நமக்கு எல்லோருக்குமே தெரியும், எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற தேர்தல் எங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமான தேர்தல் என்று நாங்கள் கருதுகிறோம். ஏன் முக்கியமான தேர்தல் என்று கருதுகின்றோம் என்றால், எனக்கு முன்பு பேசிய பல பேச்சாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள், இந்த உள்ளூராட்சி சபையினுடைய தேவைப்பாடுகள் தொடர்பாக. அதனால் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இதற்கு முன்னர் இருந்த உள்ளூராட்சி சபைகளால் முடியுமாக இருந்ததா என்று தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கேள்விக்குறியாகவே இருக்கும். அதனால் இதிலிருந்து ஒரு மாற்றம் தேவையா இல்லையா என்கின்ற போது மக்கள் மத்தியில் நிச்சயமாக இதற்கான ஒரு மாற்றம் வேண்டும். அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. அதே போன்று நாங்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு என்பது இலங்கைக்கு மாத்திரமில்லை அன்பர்களே, உலகமே திரும்பி பார்த்திருக்கின்ற ஒரு மாற்றமாகும். என்றால் அண்மையில் அனுரத்தோழர் துபாய்க்கு போனார். 150 நாடுகளில் அரசியல் தலைவர்கள், அரசு தலைவர்கள் கலந்து கொண்டு போனார். அந்த கூட்டத்திற்கு சென்றதன் பிறகு நான் நினைக்கின்ற எல்லா நாட்டு தலைவர்களும் தேடி வந்து கையிலாக கொடுத்த தலைவர் என்றால் வேறு யாருமல்ல, நம்முடைய அனுரகுமார திசாநாயக்கவா, உங்களுடைய தலைவராக. ஏன் எதனால் அவ்வாறு கையிலாக கொடுக்கப்பட்டது என்றால் வேறு எதுமல்ல, இன்றைக்கு உலகமே பார்த்து கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்கள், முன்னைய காலங்களில் இவ்வாறான மாற்றங்கள், ஆயுத போராட்டங்கள், ஆயுத புரட்சிகள் மூலமாக நிகழ்ந்தவை இப்பொழுது ஜனநாயக ரீதியாக அது இந்த ஆசிய கண்டத்தில் நிகழ்ந்திருக்கிறது. அப்ப ஆசிய கண்டம் என்பது உலகத்திற்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசமாகும். அப்ப அந்த பிரதேசத்தில் இன்றைக்கு மக்களுடைய நலன்களை முதன்மையாக கொண்ட ஒரு அரசாங்கம் உருவாகி 2024. அந்த வகையில் தோழர்களே, தோழிகளே, நீங்கள் எல்லோருமே சேர்ந்துதான் அந்த மாற்றத்தை செய்தீர்கள். அந்த மாற்றத்தை செய்கின்ற போது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அனுர தோழருக்கு வாக்களித்து ஜனாதிபதியாக்கினார். ஆனாலும் கூட அன்றைய காலகட்டங்களில் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் பெருவாரியாக அனுரைக்கு வாக்களித்தார். ஏன் எதிராளர் கேட்ட வேறு எதுமல்ல,
அனுர வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்கின்ற கருத்து இங்கு முன்வைக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அன்றைய காலகட்டங்களிலும் கூட அனுர மீதான அவதூறுகள் அள்ளி வீசி எறியப்பட்டது. அனுர் ஆட்சிக்கு வந்தால் தமிழர்களுடைய தன்மானம் குலைந்துவிடும், மீண்டும் இடவாதம் வரும், மீண்டும் பரிசோதனை சாவடிகள் உருவாகும், டாலர் 400 ரூபாய்க்கு போய்விடும். அதன் காரணமாக நாடு பொருளாதார ரீதியாக ஒரு இருண்ட யுகத்தை நோக்கி சென்றுவிடும். ஏனென்றால் இவர்களுக்கு அனுபவம் கிடையாது, பரிச்சயம் கிடையாது. அந்த பரிச்சயம் இல்லாததன் காரணமாக நாட்டை இவர்களால் கொண்டு செல்ல முடியாது என்று கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அனுர மீது அவ்வாறான அள்ளி வீசினார். அது மாத்திரமல்ல, இருக்கின்ற மக்கள் நினைத்தார்கள் 2024 ஆண்டுக்கு முதல் நடந்த தேர்தல் 2019 ஆண்டு தேர்தல். அந்த 19 ஆண்டு நடந்த தேர்தலில் கோட்டாபே ராஜபக்சாவுக்கு 69 லட்சம் வாக்கு, சஜித் பிரேமதாசாவுக்கு 45 லட்சம் வாக்கு, அனுரைக்கு வெறும் 4 லட்சம் வாக்கு. அப்ப கடித சூத்திரத்தின்படி அனுரட வெற்றி சாத்தியமற்றது என்ற கணிப்பு தான் விசேடமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கு. ஆனால் கூட அன்றைக்கு கூட என்ன இந்த ஊடகவியலாளர் சகோதரர்கள் கேட்டாங்க, ஏண்டா உங்களுக்கு கிடைத்தது 27,000 வாக்குகள், இத எப்படி நீங்க அடுத்த பொது தேர்தலில் சாத்தியமாக்க போறோம்? நான் அன்றைக்கு சொன்னோம், எங்களுக்கு கிடைத்தது 27,000 வாக்குகள் தான். ஆனால் வாக்கு வீத இலங்கையில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கு வீத அதிகரிப்பை சதவிகிதத்தில் எடுத்து பார்க்கின்ற பொழுது யாழ் மாவட்டத்தை முதலாவது ஸ்தானத்தில் இருக்கின்றார். வாக்கு வீத அதிகரிப்பில் யாழ் மாவட்டத்தில் வாழுகின்ற மக்கள் எங்களை முதலாம் நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டு, அதனால் பொது தேர்தலிலே யாரும் எதிர்பார்க்காத பாரிய மாற்றத்தை செய்து காட்டுவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நண்பர்களே, 2024 ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற பொது தேர்தலிலே இலங்கை வரலாற்றை மாற்றியமைத்தார்கள் யாழ் மாவட்ட மக்கள். வரலாற்று ரீதியான மாற்றத்தை செய்து எங்களுக்கு 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், திருகோணமலையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், நுவரெலியா முழுவதும் தேசிய மக்கள் சக்தி வசம், கொழும்பு நகரம், கொழும்பு மத்தி எல்லாமே தேசிய மக்கள் சக்தியினுடைய வசமாக மாறியது. அந்த வகையில் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் அவ்வகரான ஒரு மாற்றத்தை நோக்கி ஏற்றார்கள். வேறு எதுவுமல்ல, கடந்த 76 வருடங்களாக எங்களது சுகுத்தோழர் சொன்னது போன்று 76 வருட சாபக்கேட்டில் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு யாரும் வரமாட்டார்கள். 24 வருட சாபக்கேட்டில் இருந்து இந்த நாட்டுக்கு விமோசனத்தை தேடித்தர யாரும் வரமாட்டார்களா என்று மக்கள் ஏக்கத்துடன் இருந்தார்கள். அந்த 76 வருடங்களாக இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி மலிந்த தேசமாக மாற்றப்பட்டது. மறுபுறத்தில் முழு நாடையும் பொருளாதார ரீதியாக கடன் வாங்கி பிறக்கின்ற குழந்தை மாத்திரமல்ல, கருப்பையில் வளர்கின்ற குழந்தையும் கூட இன்றைக்கு 15 லட்சம் ரூபாய் கடற்காரனாக மாற்றப்பட்ட நாடு. பொருளாதார ரீதியாக முற்றாக உடைத்து விழுந்த நாடு. 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி இலங்கை என்பது வங்குரோத்து அடைந்த நாடென உத்தியோகபூர்வமாக இலங்கை மத்திய வங்கி ஆளுநரால் அறிவிக்கப்பட்ட இந்த நாடு, அவ்வாறான ஒரு நாடுதான் எங்களிடம் கிடைத்தது.
அவ்வாறான ஒரு நாடு எங்களிடம் கிடைத்ததன் பிறகு இங்கிருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் 76 வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கியவர்களுக்கு ஆதரவளித்த அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் இந்த ராஜபக்சாக்களா ரணில் விக்ரமசிங்காக்களா இவர்கள்லாம் செய்கின்ற அநீதிக்கு ஆதரவளித்த அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து கேட்கின்றார்கள், ஓ நீங்கள் வந்து எண்ணத்தை செய்து விட்டீர்கள், விலைவாசியை குறைத்தீர்களா, அரிசி விலை அதிகரித்து விட்டது, உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது, இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கிறார். அது மாத்திரமல்ல, மறுபடியும் இங்கு இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து கேட்கின்றார்கள், நீங்கள் ஒரு சிங்கள கட்சித்தானே. நான் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். நான் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து இன்றைக்கு 12 வருடங்கள் ஆகும். அந்த 12 வருடங்களுக்கு முன்னர் இருந்த யாழ்ப்பாணம் அல்ல இன்றைக்கு, யாழ்ப்பாணத்து மக்கள் அல்ல இன்றைக்கு. அன்றைக்கு நான் வருகின்ற போது எங்களை வரவேற்பதற்கு ஆட்கள் கிடையாது, எங்களுக்கு அலுவலகங்களை பெற்றுக் கொடுக்க கூட யாரும் இல்லாத ஒரு சூழல். ஆனால் இன்று முழு யாழ் மாவட்டத்திலும் 17 சபைகளுக்கும் வேட்பாளர்கள் இதே யாழ் மண்ணில் இருந்து யகால் மண்ணினுடைய வாசனை புரிந்த தெரிந்த இதே தோழர்கள் தோழிகள் இன்றைக்கு வேட்பாளர்களாக மாறியிருக்கிறார். அதனால் அன்பர்களே, இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணம் என்பது அந்த வகையான மாற்றங்களை அடைந்திருப்பதன் காரணமாகவும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் 17 சபைகளுக்கும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து ஒரு வேட்பு மனு கூட நிராகரிக்கப்படாத ஒரே ஒரு கட்சி வேறு யாரும் அல்ல, அது உங்களுடைய தேசிய மக்கள் சக்தியா. அப்ப அவ்வாறான ஒரு நிலைக்கு இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி வளர்கின்ற போது இங்கு இருக்கின்றவர்கள் மறுபடியும் இன்றைக்கு எங்களை பார்த்து இனவாதிகள் என்று கூறுகிறார். கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், 2015ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு கால பகுதிகளில் ரணில் விக்ரமசிங்காவுடைய காலை நக்கி பிழைத்தவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து கூறுகின்றார்கள். இந்த ரணில் விக்ரமசிங்கா என்பவர் யார் என்பது இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு புதிதாக சொல்ல தேவையில்லை. 1981ஆம் ஆண்டு யாழ் நூலகத்தை எரித்து 97,000 புத்தகங்களை கொளுத்தி சாம்பலாக்கிய பாவி, அதை பார்த்து ரசித்த, வேலை முடிந்து விட்டதா என்று கேட்டு ருசித்த பாவித்தனமான ரணில் விக்ரமசிங்காவுடைய இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு சிங்களவனா தமிழனா என்கின்ற தெரியவில்லை. கடந்த காலங்களில் ராஜபக்சாக்களை பற்றி புதிதாக சொல்ல தேவை. இப்பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒவ்வொருவராக இன்றைக்கு அந்த ராஜபக்சா பரம்பரையை சேர்ந்த ஒவ்வொருவராக இன்றைக்கு சிறைச்சாலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே எதிர்வரும் நாட்களில் உங்கள் ஒன்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ராஜபக்சாக்கள் உடைய கடந்த காலங்களில் இந்த லட்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அனைவருடைய விலாசமும் மெகஸ்டின் சிறைச்சாலையாக மாற்றப்படுவது தவிர்க்க முடியாது. அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற மாகாணம் வடவேல் மாகாணத்தினுடைய முதல்வர் இன்றைக்கு கம்பி எண்ணுகின்றார். அவருடைய அண்ணியாரும் சேர்ந்து கம்பி எண்ணுகின்றார். ஊவா மாகாணத்தினுடைய முதல்வர் இன்றைக்கு கம்பி எண்ணுகின்றார். சுகாதார அமைச்சர் கேலியர் ரமுப்பெல்ல மக்களுடைய
இறக்குமதி செய்யப்படுகின்ற மருந்திலும் கொள்ளையடித்து இன்றைக்கு அது நிறுவனமாகி இன்றைக்கு அவரும் காப்பியது. அந்த வகையில் அன்பர்களே, எதிர்வரும் நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது பலர் அந்த பட்டியலோடு சேர போகின்றார். இவைகளை பார்த்தவுடன் சொல்கிறார், இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல்வாதிகளை பழிவாங்குகின்றது என்று கூறுகிறார். எங்களுக்கு யாரோடு பகை கிடையாது, யாரையும் பழிவாங்குகின்ற எண்ணம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடையாது. ஆனால் எங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய சொத்துக்களை திருடி இருப்பார்களாக இருந்தால், அவர்களை மோசடி செய்திருப்பார்களாக இருந்தால், அந்த மோசடிக்காரர்களை கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு. அதை நாங்கள் செய்கின்றோம். அவர்களுக்கு தண்டனை வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது நீதிமன்றமாகும். அந்த வகையில் இன்றைக்கு நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு நகருகின்ற போது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் கேட்கின்றார்கள், எங்க நீங்க எல்லாருமே தென்னிலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரா தேடி பிடித்து கொண்டு வாரீர்கள், எங்கட ஊர்லையும் இருக்கிறார்களே திருடர்கள் இருக்கின்றார்கள், மண் கடத்தல்காரர்கள் இருக்கின்றார்கள், ஆட்களை கடத்தியவர்கள் இருக்கின்றார்கள், ஊடகவியலாளர்களை கொலை செய்தவர்கள் இருக்கின்றார்கள், மக்களுடைய காணியை பறித்து கொண்டவர்கள் இருக்கின்றார்கள், மக்களுடைய சினிமா சாலைகளை மக்களுக்கு சொந்தமான தனிநபர்களுக்கு சொந்தமான அதையும் திருடி வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக எதுவும் நடவடிக்கை இல்லையா என்று கேட்கின்றார். வெகு கூடிய சீக்கிரத்தில் ஏண்டா இந்த நாட்களில் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு பெரிய நடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றன. நடுக்கம் மாத்திரமல்ல, வயிறெல்லாம் குளறி கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. எந்த நேரத்தில் தான் கைது செய்யப்படுவோடோ இல்லையோ என்பது தெரியவில்லை. ஆனால் ஒரு உண்மை இருக்கின்றது, மக்களோடு விளையாண்ட நீங்கள், மக்களுடைய நிம்மதியை சீர்குலைத்த நீங்கள், கடந்த கால ஊடகவியலாளர்களுடைய குடும்பங்களை நடுங்க செய்த நீங்கள் நடுங்குவது நியாயமானது, நீங்கள் அச்சமடைவது நியாயமானது. அந்த வகையில் எதிர்காலத்தில் உங்களுக்கான தண்டனை தேடி வரப்போகிறது என்பதை மாத்திரம் நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். இவைகள் இவ்வாறு இருக்கின்ற போது நாங்கள் இவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு செல்லுகின்றோம். இப்பொழுது கடந்த வரவு செலவு திட்டத்திலே அதிகமான நிதி ஒதுக்கீடு கூடுதலாக செய்திருப்பது யாழ் மாவட்டத்தில். இதோ நாம் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இந்த தருணத்தில் எங்களுடைய தோழர் அன்பகுமார திசாநாயக்க சகோதரர் அவர்கள் இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அவரை அனைவரும் எழுந்து நின்று வரவேற்போம். இந்த வரலாற்று நிகழ்வானது இன்று முதன்முறையாக இந்த சங்கிலியன் பூங்காவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவருடைய வருகையானது நம் அனைவருக்கும் மிகுந்த உற்சாகத்தையும் சக்தியையும் அளித்துக் கொண்டிருக்கின்றது. அவருடைய வருகையினை நாம் அனைவரும் மிகவும் ஆதரவுடன் இந்த வரலாற்று நிகழ்வு என்றுமே இந்த இடத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது. உங்களது கரகோஷங்கள் நமது தோழருடைய இந்த வருகையினை நாம் அனைவரும் கரகோஷத்துடன் வரவேற்றுக் கொள்வோம்.
எல்லோரும் அமருங்கள். சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தந்தைகளே, நான் கூறிக்கொண்டு வந்ததில் விஷயமாக அதற்கு மேலதிகமான விடயங்களை இனிமேல் நீங்கள் அனுரத்தோர்களிடமிருந்து கேட்டுக்கொள்ளலாம். சரியா? பாரிய வேலை பழுவுக்கு மத்தியில் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். முதல்ல யாழ்ப்பாணத்தில் மக்களின் சார்பாக அனுரகுமார் திசாநாயக்கா எங்களுடைய ஜனாதிபதி, உங்களுடைய ஜனாதிபதியை வருக வருக என அன்பாக நாங்கள் வரவேற்கின்றோம். அதே போன்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இங்கே இருக்கின்ற ஒரு சில மேலும் ஒரு சில அரசியல்வாதிகள் இப்பொழுது அவர்களுக்கு எல்லோருமே தெரிகின்ற ஒரே ஒரு கண்ணில் உறுத்துகின்ற ஒரு விடயம் தான் தேசிய மக்கள் சக்தி. அந்த தேசிய மக்கள் சக்தியில குறிப்பாக யாழ் மாநகர சபையினுடைய எங்களுடைய முதன்மை வேட்பாளர் தோழர் கபிலன். கபிலன்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். கபிலன் எடுத்துக்கொண்டால் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் விரிவுரையாளர், 2,30,000 ரூபாய்க்கு அதிகமான சம்பளத்தை பெற்று அதெல்லாத்தையும் துறந்துவிட்டு தொழிலையும் ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு இந்த யாழ் நகர சபையை பொறுப்பேற்பதற்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறார். அதனால வேண்டி காலையிலிருந்து மாலை வரைக்கும் பார்க்கின்ற பொழுது அவருக்கு எதிராக, அவருடைய மனைவிக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக அவதூறுகள் அள்ளி வீசப்படுகின்றது. இந்த சமூக வலைத்தளம், சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற அன்பர்களிடம் நான் கேட்பது ஒரே ஒரு வார்த்தை தான். உங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சி ஒன்று இருக்குமாக இருந்தால், நீங்க எல்லாருமே சகோதர சகோதரிகளோடு பிறந்திருப்பீர்களாக இருந்தால் இவ்வாறான வேலையை நிறுத்தி விடுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, என்னை பார்த்து சொன்னாங்க, சந்திரசேகரன் ரவுடி. நான் ரவுடிக்கு ஓகே, ரவுடின்னு சொன்னா எனக்கு ரொம்ப நல்ல சந்தோஷம். மக்களுடைய செயல்பாடுகளுக்காக செயற்படுகின்ற போது, நியாயமான வேலைகளை முன்னெடுக்கின்ற போது, மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற போது, மக்களுக்காக எங்களை அர்ப்பணிக்கின்ற போது, மக்களுடைய அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்கின்ற போது அதை பார்த்து யாராவது ரவுடித்தனம் என்றால் அந்த ரவுடித்தனத்தை நான் ஆற தழுவிக் கொள்வதற்கு தயார் என்று பிரபலியமான அரசியல்வாதிகள் வேற வேலை கிடையாது நினைக்கிறேன். கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்காவுக்கு பின்னால ஃபைல்களை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மண்ணும் விளங்காதவர்கள், கடந்த காலங்களில் இன்றைக்கு எல்லாருமே புலி இயக்கத்தை வியாபாரம் செய்கின்றார். எல்லாரும் கடந்த காலங்களில் புலி இயக்கத்தை காட்டி கொடுத்தவர்கள், மண்டையன் குழு, அந்த குழு, இந்த குழு என்ற போர்வையில் இருந்தவர்கள், வீடு வீடாக தேடி கொன்றவர்கள், புலிகள் இயக்கம் தடை செய்யப்படுகின்ற பொழுது அந்த தடை செய்யப்பட்டதை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று வாழ்த்தி பாடியவர்கள், இன்றைக்கு தாங்கள் தான் புலிகளுடைய இயக்கத்தினுடைய அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் என்று கூறுகின்றார். புலிகள் அமைப்பு இருந்திருந்தால் தெரியவர்கள் எல்லாமே தமிழ் துரோகிகள் என்று கடந்த காலத்தில் முத்திரை குத்தப்பட்ட நபர்கள். நான் சொல்ல வந்தது என்ன வந்தால் வேறு எதுவும் இல்லை, ஒரு பிடைசத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த மாதிரியான அரசியல்வாதிகள், தாங்களுக்கு அரசியல் கொள்கை கிடையாது, குறைந்தது தேர்தலில் ஒரு விண்ணப்ப படிவத்தை கூட சரிவர நிரப்பிக் கொள்ள முடியாதவர்கள், எல்லா பட்டியலும் ரிஜெக்ட் ஆகியிருந்தது. ஏதோ நீதிமன்றத்தினுடைய புண்ணியத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த அரசியலுக்கு வந்திருக்கின்றார், மறுபடியும் வந்திருக்கின்றார். முதல்ல நீங்க அரசியலை படித்துக் கொள்ளுங்க. தமிழர்களுடைய ஒற்றுமை பற்றி பேசுகிறார். தமிழா, தேசிய மக்கள் சக்தி, அனுரகுமார திசாநாயக்கா என்பவர் சிங்களவர், அவருக்கு வாக்களிக்க வேண்டாம், நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கணும். ஆனா கட்சிகள், தமிழ் கட்சிகளை பார்த்தா தனித்தனியாக பிரிஞ்சு சின்ன பின்னமாகி நாசமாக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது, அவர்களுக்குள்ள ஒருங்கிணைப்பு கிடையாது, அபகாறு கிடையாது. அவர்கள் தமிழ் மக்களை பார்த்துக் கொள்ளுகின்றார்கள். நீங்க எல்லாம் ஒன்று, நாங்கள் சொல்லுகின்றோம்,
தமிழ் மக்களை ஒன்று சேர்க்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு தேசிய மக்கள் சக்திக்கு உரியது. கடந்த பொது தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களை ஒன்று சேர்த்திருக்கின்றோம். தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, இலங்கையில் வாழுகின்ற முழு நாட்டு மக்களையும் ஓரடியில் ஒரே அணியில் திரட்டிய கட்சி என்றால் வேறு எதுமல்ல, அது அனுரவுடைய தேசிய மக்கள் சக்தியாகும். அந்த தேசிய மக்கள் சக்தி இன்னைக்கு ஆட்சி செய்து மக்களுக்கு நல்ல வேலைகளை முன்னெடுத்துக் கொண்டு செல்லுகின்ற பொழுது இவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய கால்களில் கைகளில் நிற்கலாம் என்று நினைக்கின்றார்கள். முடியாது. இன்றைக்கு புதிய யுகம் ஒன்று தோற்றம் பெற்றிருக்கின்றது. புதிதாக மக்கள் சிந்திக்க தலைப்பட்டிருக்கின்றார்கள். அந்த சிந்தனையின் அடிப்படையில் நான் நம்புகின்றேன், எதிர்வரும் 6ஆம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்களுடைய சக அனைத்து தோழர்களும் இன்றைக்கு தயாராகி வருகின்றார்கள். அனைவரும் வீடு வீடாக செல்லுகின்ற வேலைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். அதனால் நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வது வேறு எதுமல்ல, நீங்களும் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். 76 வருடங்களாக இவர்கள் எங்களை தமிழன் என்று, சிங்களவன் என்று, முஸ்லிம் என்று பிரித்து துண்டாடி எங்களை நாசமாக்கி எங்களுடைய இரத்தத்தை சூடேற்றி அதில் குளிர் காய்கின்ற வேலைகளையே இவர்கள் செய்திருக்கிறார். இனிமேலும் வேண்டாம் இனவாதம், மதவாதம் வேண்டாம். நாம் ஒரு தாய் மக்களாக அடித்திரண்டிருக்கின்ற காலம் இது. அந்த காலத்தில் எதிர்வரும் 6ஆம் தேதி உங்களுடைய பொன்னான வாக்குகளை, பெருமதியான வாக்குகளை திசை காட்டி அளித்து முழு யாழ் மாவட்டத்தையே எங்களிடம் பெற்றுத் தருமாறு மிக அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.